அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொது தமிழ் தேர்வு 9 பார்க்க போறோம். ஒரு முக்கியமான 30 கேள்விகள் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்திருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் தவறானதை கண்டறிக. மாங்கனி. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு நடத்திய இதழ்களில் தவறானது எது? தென்றல். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? பெரியார். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? காமராசர். ஆண்டுதோறும் யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம்? காமராசர். ஆண்டுதோறும் எந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15. இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அரா அரங்கநாதன். ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளன? 8. பொறுத்துக. தரைத்தளம், முதல் தளம், இரண்டாம் தளம், மூன்றாம் தளம். ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிக. 6ஆம் தளம் கணிதம் வரலாறு. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? அரங்கநாதன் விருது. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர் யார்? முடியரசன். தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர்? தாராபாரதி. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது? கவிமணி. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னா புத்தருடைய வரலாற்றை பற்றி கூறுகிறது. ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் யார்? கவிமணி. பாரதியார் படைப்புகளில் தவறானதை கண்டறிக. பாண்டியன் பரிசு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களுள் தவறானதை கண்டறிக. என் சரிதம். இது ஊவே சாமிநாதன் எழுதினது. பொருள் பெற யாரையும் புகழாது
போற்றாதாரையும் இகழாது என்ற பாடல் வரிகளுடன் தொடர்புடையவர் யார்? ராமலிங்கனார். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர்? உடுமலை நாராயண கவி. தொடர்ச்சியா நம்ம சேனல் எழுந்துருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.